ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளோட சேனலில் ஆரி ஒர்க் சம்மந்தமான வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் இப்போ தான் புதுசாக ஆரி ஒர்க் கற்றுக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நம்ம ஆல்ரெடி ஃப்ரீ கிளாஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் கிளாரிட்டி இல்லைன்னு கேட்டிங்க, அதனால நான் திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து அப்லோட் பண்ணுறேன். ஒன் டே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் அப்லோட் பண்ண முடியும். நம்ம சப்ஸ்கிரைபர் அல்லது வியூவராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு 2 தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரேமு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டு. இது 2ம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும்போது இது 2ம் கண்டிப்பாக இருக்கணும். அதோட ஜரி த்ரெட்டு, நீடில் அதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஆரி ஒர்க் ஃப்ரேமும் அண்டு ஸ்டாண்டு பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், 2 ஃப்ரேம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு த்ரெட் சுற்றுன மாதிரி, அதாவது ஒரு கிளாத் சுற்றுன மாதிரி இருக்கு இல்லையா, இது இன்னர் ஃப்ரேமு. இது பார்த்தீங்கன்னா அவுட்டர். ஓகேவா? இப்போ ப்ளைனாக இருக்கு இல்லையா, அது அவுட்டரு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இன்னர் ஃப்ரேமில் கிளாத் சுற்றி இருக்கும். நீங்கள் கடைகளில் கேட்டிங்கன்னா ரேப் பண்ணி இந்த மாதிரி சுற்றியே வருது. அப்படி இல்லை அப்படின்னா ஆரி ஒர்க் ஆரி ஒர்க் மெட்டீரியல் வாங்குறீங்களா, அந்த ஷாப்பில் கேட்டிங்க அப்படின்னா அந்த ரேப் பண்ணுறதுக்கான இதுவுமே அவங்களே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வாங்கி நீங்கள் சுற்றி இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ஒட்டின அதாவது இன்னர் ரிங் இருக்கு இல்லையா, அது கிளாத்துக்கு கீழே. ஓகே, இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஒரு தரையில் வச்சு தான் நீங்கள் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கிளாத்து கரெக்டாக ஃபிட் ஆகும். அதுக்கு மேலே ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியல் வச்சுருக்கேன் நான். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா பாப்லின் கிளாத் அல்லது சில்க் காட்டன்லேயே ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கிளாத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே அவுட்டர் ரிங் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ளைனாக இருக்கும் இல்லையா, அந்த ரிங்கை மேலே வைக்க போகிறேன். ஓகேவா? மேலே வச்சு இந்த மாதிரி டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி அந்த மேலே க்ரீன் கலரில் உங்களுக்கு ஒரு லூப், அதாவது ஒரு ஹூப் பகுதி மாதிரி இருந்திருக்கும். அதை நான் டைட் பண்ணி வச்சுருக்கனால உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி டைட்டாக ஃபிட் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல டைட்டாக கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி லைட்டாக டைட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் உங்களுக்கு கிளாத்து இந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது. இப்போது நீங்கள் ஃப்ரேம் வாங்கின உடனே இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளாத்து உங்களுக்கு லூஸாக தான் இருக்கும். அதுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். பாருங்கள், கிளாத்தை சுற்றியும் நம்ம மெதுவாக ஒரு கையில் ஃப்ரேமை பிடிச்சிக்கணும். 2 ஃப்ரேமையும் சேர்த்தாப்பில் பிடிச்சிக்கணும். இன்னொரு கையில் இந்த மாதிரி அந்த கிளாத்தை மெதுவாக இழுத்து கொடுக்கணும். ரொம்ப டைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கிளாத்தாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. இதுவே கஸ்டமரோட ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கிளாத் டேமேஜ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் மெதுவாக பிடிச்சி இந்த மாதிரி இழுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கையில் 2 ஃப்ரேமையும் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் இந்த மாதிரி லைட்டாக இழுத்து கொடுக்குறீங்க. நம்மளுக்கு இழுக்கும் போதே தெரியும், சுற்றியும் அந்த லூஸாக இருக்கிற கிளாத்து ஃபுல்லாக டைட் ஆகிட்டு வரும். நம்மளுக்கு ஃபுல்லாக டைட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். அப்போ தான் ஒர்க்கு நமக்கு நீட்டாக இருக்கும். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் கிளாத்தை இந்த ஃப்ரேமில் இருந்து கழட்டினதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க இல்லையா, அது நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். அது இல்லாமல் அந்த பீட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் லூஸ் கொடுக்காமல் நீட்டாக இருக்கும். நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா பேசிக்கான ப்ரொசீஜரே இது தான். கிளாத்தை ஃப்ரேமில் நல்லா டைட் பண்ணி வைக்கணும். ஃபஸ்ட்டு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நான் சுற்றி டைட் பண்ணிட்டேன். இப்போது பேலன்ஸு ஒரு சில இடத்துல அந்த மாதிரி லூஸாக நிற்கும். அதையே டைட் பண்ணி கொடுத்துட்டு இந்த ஹூக் பகுதி இருக்கு இல்லையா, அப்போ பார்க்குறீங்கள்ல இந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, அதை நல்லா டைட் பண்ணிக்குவோங்க. அதை எந்த அளவுக்கு டைட் பண்ண முடியுமோ கையில் பிடிச்சி இப்படி லைட்டாக அப்படி சுற்றுனீங்க அப்படின்னா டைட் ஆகும். அதை டைட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிளாத்துமே நல்ல டைட் கொடுக்கும். இந்த மாதிரி கை வச்சு தட்டும்போது நம்மளுக்கு சத்தம் கேட்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு கிளாத்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த இல்லாட்டி நமக்கு அந்த லூஸாக இருந்ததுன்னா அந்த சத்தம் நமக்கு கேட்காது. இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ஸ்டாண்டு. இது 18 இன்ச்சு ஃப்ரேம், 18 இன்ச்சு. இந்த ஸ்டாண்டுமே நமக்கு 18 இன்ச்சு. இது வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம தாராளமாக இதில் ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம்.
இந்த ஸ்டாண்டு அண்ட் ஃப்ரேமை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஜூமில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இது வந்து ஸ்க்ரூ. இந்த ஸ்டாண்டில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். கொஞ்சம் டைட்டு, லூஸு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து லூஸ் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். இதுக்காக இந்த ஸ்டாண்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே வந்து அந்த ஸ்க்ரூ பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே எந்த பகுதி வரணும் அப்படின்னா, நம்ம க்ரீன் கலரில் மேலே ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஹூக் பகுதி பாருங்கள். இந்த பகுதி வந்து கரெக்டாக அந்த ஸ்க்ரூ பகுதிக்கு மேலே வரணும். மேலே வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு நீட்டாக இருக்கும். ஒர்க்கும் வந்து பார்க்குறதுக்கு ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது ஒரு சைடு அது ஒரு சைடு நம்ம வைக்கும்போது ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். கரெக்டாக ஃப்ரேமும் ஃபிக்ஸ் ஆகிடும். அந்த மேலே ஸ்டாண்டுக்கு மேலே ரவுண்டு இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டுக்கு மேலே இந்த ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக போய் அது நிற்கணும். கரெக்டாக நிற்கணுன்னா நமக்கு ஃப்ரேமை வந்து நம்ம கையில் எடுக்கும்போது அந்த ஸ்டாண்டும் சேர்த்து வரணும். அப்படின்னா தான் நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணது கரெக்டு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி தூக்கி வைக்கும்போது கரெக்டாக வெறும் ஸ்டாண்டு மட்டும் வரணும். நமக்கு வந்து வெறும் ஃப்ரேம் மட்டும் எந்திரிச்சு மேலே ஃப்ரேம் தனியாக வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணது தப்பாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நம்ம சப்போஸ் அந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு காட்டினேன் இல்லையா, அந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி வந்து பேசிக்காக ஆரி ஒர்க் லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஏதாவது ப்ளவுஸ் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லை கமெண்ட்லேயும் கேட்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.